எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். முதல்ல ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன், 2 மணி நேரம்லாம் பேச மாட்டேன். ஏன்னா ஒரு 2 மணி நேரம் சொன்னோடனே எல்லாம் பயந்துருப்பீங்க. 2 மணி நேரம் எல்லாம் பேசல. முதல்ல வந்து இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு இந்த இந்தியன் சின்னருக்கு வந்து ஒரு பெரிய நன்றி. ஏன்னா வந்து திருவையாறு அப்படின்னு தஞ்சாவூர் இங்கெல்லாம் தான் வந்து இந்த தமிழ் சம்மந்தப்பட்ட நம்மளோட ட்ரெடிஷன், நம்மளோட கல்ச்சர் சம்மந்தப்பட்ட விஷயமெல்லாம் நடக்கும். அடுத்தது வந்து சென்னையில் திருவையாறுன்னு வந்து நம்மளோட கேபிட்டல் சிட்டியில் நடத்துனாங்க. அது தவிர முக்கியமான நகரங்கள் அது தர்மபுரியில் சாத்தியமானது வந்து இந்த அப்படின்றது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். இன்னும் ஒரு 4-5 வருஷம் கழிச்சு மார்கழி திருவிழா தகடூரில் நடந்தது, தர்மபுரியில் நடந்தது அப்படின்னு கண்டிப்பாக தர்மபுரிக்கு ஒகேனக்கல் எப்படி ஒரு பெரிய சிக்னேச்சராக இருக்கும். அந்த மாதிரி தர்மபுரிக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மார்கழி திருவிழா வந்து ஒரு பெரிய பேர் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு வெளிச்சம் தெரிஞ்சது. ஒளிவட்டம் அதெல்லாம் வந்து நமக்கு கண்டிப்பாக நல்லா தெரியுது. ஈவெண்ட்டோட சக்ஸஸ் வந்து அப்படிதான் இருக்கு. சரி, ஓகே. இங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து பேச்சாளர் அப்படின்னா உடனே ஒரு பயம் வந்துடும். எவ்வளோ நேரம் பிளேட் போட போகிறாங்கன்னு தெரியல, எவ்வளோ நேரம் மொட்டை போட போகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு. அவ்வளோ நேரம் மொட்டை போடல, ஒரு 2-3 நிமிஷம் தான். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து இந்த சொல்லாடல் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி நடக்கும். திருக்குறள் பற்றி எல்லாருமே பேசினாங்க. திருக்குறளில் வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே வந்து வியப்பை ஏற்படுத்திய தருணம் இது அப்படின்னு சொல்லலாம். என்னோட மெயின் ப்ரொஃபஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் ஆண்டர்பிரனர், பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ட்ரெயினர். இதுதான் வந்து என்னோட ட்ரைனிங் ஜாப். அதுக்கப்புறம் காலேஜ் ஸ்கூல்ஸ் வந்து போகிறது, மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸ் கொடுக்கறது, கோல்ட் செட்டிங் கோர்சஸ் எடுக்கிறது, பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒர்க் ஷாப்ஸ் எடுக்கிறது இதெல்லாம். இப்போ இந்த பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத நம்ம மனசுக்கு வர்றது, இந்த மோட்டிவேஷன், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், செல்ஃப் டெவலப்மெண்ட் அப்படின்றதெல்லாம் எப்போ வந்து ஆரம்பமாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா நம்ம ஊரில் அதிகமாக அறிமுகம் இல்லாத விஷயம். மேபி ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? ஆனால் திருக்குறளில் ஒரு திருக்குறள் எழுது, வெள்ளத்தனையோர் நோக்கிட்டம் மாந்தவர்கள் எண்ணெயில் அடைவது உயர்வு அப்படின்னு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணியில் வந்து அள்ளிப்பூ தாமிரம் பூலாம் இருக்கும். எப்பயுமே வந்து அந்த வாட்டர் சர்ஃபேஸ்க்கு மேலே இருக்கும், அதோட காப்பு நமக்கு தெரியாது. அதோட காப்பு எவ்வளோ நீளம் முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குளமோ அந்த குட்டையிலையோ அதோட ஹைட்டு எந்த அளவுக்கு அந்த தண்ணியோட ஹைட் இருக்கோ அந்த அளவுக்கு அதோட காவு வந்து இருக்கு. அதே மாதிரி ஒரு மனிதனுடைய முன்னேற்றம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஊக்கம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அவங்களோட முன்னேற்றம் இருக்கு. ஸோ இந்த பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இதெல்லாம் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா திருவள்ளுவர் காலத்துலேயும். அதனால தான் அவர் சொல்றாரு, அந்த ஊக்கம் அப்படிங்கிறது தான் மோட்டிவேஷன் அப்படின்ற மீன் பண்றாங்க. முன்னாடி அந்த சகோதர சகோதரிகள் வந்து திருக்குறள் பற்றி பேசிட்டு இருக்கும்போது 3வது கடைசியாக பேசின சகோதரி சொன்னாங்க, ஒருத்தர் எப்போ வந்து சொசைட்டியில் பெரியவர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா, மற்றவங்களால முடியாத ஒரு விஷயத்தை நீங்கள் முடிச்சு காட்டும் போதுதான் அவங்க பெரியவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். யாரும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, எல்லாரும் பண்ணுறதை தாண்டி ஒரு விஷயம் ஏதாவது புதுசாக அப்படின்னு அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றதுலாம் புதுசெல்லாம் கிடையாது. செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்றதுலாம் புதுசு கிடையாது. ஆரம்பம் வந்து இருந்தது, காலப்போக்கில் அதெல்லாம் நம்ம விட்டுட்டோம். நீங்கள் படிக்கும் போதோ இல்லை காலேஜ் படிக்கும் போதோ ஸ்கூல் படிக்கும் போதோ அதை வந்து யார் வந்து ரியலைஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் கொடுக்கறது தான் என்னோட வேலை. ஸ்கூல் காலேஜஸில் போய் ஸ்டூடெண்ட்டை மோட்டிவேட் பண்ணுறது, இல்லை பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்க பீப்புளுக்கு ஒரு ஆண்டர்பிரினர் மைண்ட் செட்டுக்கு அவங்க எப்படி கொண்டு வருது, பாசிட்டிவ் மைண்ட் செட், க்ரோத் மைண்ட் செட் எப்படி நம்ம வந்து நம்மளுக்குள்ளே டெவலப் பண்ணிக்கிறது, அதெல்லாம் தான் நான் இங்கே பதிவு பண்ணணும் அப்படின்னு நினச்ச ஒரே விஷயம். இது வந்து கார்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, இல்லை பெரிய கோழிகளில் வந்து பிஸ்னஸ் பண்ணுற பிஸ்னஸ் பீப்புளுக்கு அப்படின்லாம் கிடையாது. உங்களை நீங்கள் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து நான் இந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு நினைச்சேன். ஏன்னா இதுக்கான அவேர்னஸ் வந்து நம்ம ஊரில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்.
இன்னைக்கு நான் எல்லாம் இருக்கிற நிலைமை வந்து அடுத்த லெவலுக்கு நான் போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த கோல் செட்டிங் ஒர்க் ஷாப்ஸு, பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணுங்க. குழந்தைங்களுக்கு அதை நிறைய கொண்டு போகணும். ஏன்னா வந்து இப்போவே அவங்களோட தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களோட ஃபியூச்சர் வந்து நீங்கள் இப்போ நம்ம நார்மலாக சொல்லுவோம் இல்லையா, டீனேஜில் வர ப்ராப்ளம்ஸில் உங்கள் குழந்தைங்களை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அவங்களுக்கு யாருன்றது புரிய வைங்க. அடுத்த லெவலுக்கு அவங்க லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்னா அவங்களுக்கு இது முக்கியமான தேவை. அதை வந்து இன்னொருத்தங்க அதை உணர்ந்தாங்க அப்படின்னா எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் அந்த ஏஜுக்கான டிஸ்ட்ராக்ஷனோ இல்லை மொபைல் டிஸ்ட்ராக்ஷனோ இல்லை சோஷியல் மீடியா டிஸ்ட்ராக்ஷனோ உங்களால் அவங்களை காப்பாற்றிக்க முடியும். ஸோ இந்த வாய்ப்பு அளித்ததற்கு இவ்வளோ நேரம் நான் பேசுனது ஏதோ பேசுகிறாங்கன்னு காது கொடுத்து கேட்டவங்களுக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஸோ ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல் டு பி எ பார்ட் ஆஃப் திஸ். இந்த மாணவியர் திருவிழாவில் ஒரு பார்ட்டாக இருக்கிறது வந்து அது வந்து எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம். ஸோ ஐ எக்ஸ்பிரஸ் மை சின்சியர் கிராட்டிடியூட் ஹியர். தேங்க்யூ.